Hello friends, welcome to Score and Homeo. இன்னைக்கு நம்ம menopause பற்றி பார்க்க போகிறோம். menopause definition என்னன்னு பார்க்கலாம். Permanent cessation of menstruation at the end of reproductive life due to the loss of ovarian follicular activity. It is a point of time when the last and final menstruation occurs. Absence of menstruation for 12 consecutive months எந்த பேத்தாலஜியும் இல்லாமல் 12 months menstruation நடக்கலைன்னா தான் அதை நம்ம மெனோபாஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதில் 3 phases இருக்குது. பெரிமெனோபாஸ் phase is the time starting few years before the period of onset of menopause. Climactic stage எதை சொல்கிறோன்னா refers to the time after the cessation of reproductive function. And postmenopausal stage எதை சொல்கிறோன்னா is the phase of life that comes after the menopause. இந்த 3 phases of life இருக்குது. அடுத்து ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் எப்போன்னு பார்த்தோன்னா ஒரு 45 to 55 years, ஆவரேஜாக ஒரு 47 yearsலேருந்து நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் about 1/3 of lifespan will be spent during the period of estrogen deficiency stage. ஸோ ஈஸ்ட்ரஜன் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிற டைமில் தான் இந்த மெனோபாஸும் நம்மளுக்கு நடக்குது. ஸோ எண்டோக்ரைனாலஜி of menopausal transition and menopause பார்க்கலாம். இனிஷியலாக பார்த்தோன்னா எண்டோக்ரைன் சேஞ்ச் எப்போ நடக்குதுன்னா there is a decrease in the ovarian inhibin production that causes to increase in the pituitary FSH release. So inhibin கம்மியாது, FSH ஜாஸ்தியாது. The amount of estrogen replacement in menopause is not dependent on the level of FSH. இப்போ கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஈஸ்ட்ரடயாலோட லெவல் நம்மளுக்கு 20 pg/ml கீழே நம்மளுக்கு ஃபால் ஆகும்போது தான் மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அப்போ ஈஸ்ட்ரடயால் எல்லாம் ஃபால் ஆகும்போது சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் இன் ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன். ஸோ ஆண்ட்ரோஜன்ஸும் ஜாஸ்தியாகுது. அதனால நம்மளுக்கு பாயிஷான கேரக்டர் அண்ட் மெனோபாஸ் நடக்குது. இப்போ ஈஸ்ட்ரஜன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Serum level of estrogen is higher than that of estradiol. So major source of estrogen என்னன்னு பார்த்தோன்னா peripheral conversion of androgen. Androgen aromatization மூலியமாக ஈஸ்ட்ரோனாக மாறுது from adrenals and ovaries. Aromatization occurs at the level of muscles and adipose tissue. ஸோ ஈஸ்ட்ரஜன் நம்மளுக்கு ஆண்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகுது. ஆண்ட்ரோஜன்ஸ் என்னென்னா ஆஃப்டர் மெனோபாஸ் த ஸ்ட்ரோமல் செல்ஸ் ஆஃப் தி ஓவரி கண்டினியூஸ் டு ப்ரொடியூஸ் ஆண்ட்ரோஜன் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் LH. ஸோ அக்யூமுலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட் இன் ஈஸ்ட்ரோஜன். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகி ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத். இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா anti-mullerian hormone levels are decreased markedly due to the loss of ovarian reserve. So ovarian hormone கம்மியாகிறனால. Gonadotrophins என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா secretions of both FSH and LHS increases due to the absence of feedback mechanism, negative feedback mechanism of estradiol and inhibin. ஏன்னா அது ரெண்டுமே நல்லா டிக்ரீஸ் ஆகிறனால. இப்போது ஓவேரியன் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம், ஆர்கன் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஓவரி ஸ்ட்ரிங்க் ஆகுது, ஃபெலோப்பியன் டியூப்ஸும் தின் ஆகுது, யூட்ரஸ் பிகம்ஸ் ஸ்மாலர், வெஜைனா பிகம்ஸ் நேரோவர், த வல்வா ஃப்ளாட்டன்ட் அவுட் ஆகுது, பிரெஸ்ட் ஃபேட் கெட்ஸ் ரீஅப்சார்ப்ட், ஸோ ஸ்ட்ரிங்க் ஆகிடும். பிளாடர் அண்ட் யூட்ரஸ் த்ரின் ஆகிட்டு ப்ரோன் டு டேமேஜஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், லாஸ் ஆஃப் மசில் டோன் அண்ட் அட்ரினல் டிக்ளைன் ஆகுது. இப்போ போன் மெட்டபாலிசம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா மெனோபாஸ் டைமில் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகுது, ரிடக்ஷன் இன் போன் மாஸ், பட் போன் மினரல் அண்ட் மேட்ரிக்ஸ் நார்மலாக தான் இருக்கும். And interleukin 1 and PTH are involved in osteoporosis. Estrogen prevents osteoporosis by several mechanisms. But நம்மளுக்கு இப்போ ஈஸ்ட்ரோஜனே கம்மியாக இருக்கனால we face osteoporosis. Cardiovascular systemல due to the deficiency of estrogen என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா
increase in HLP and LDP வந்து high density lipoprotein and there is a decrease in low density lipoprotein and cholesterol. ஸோ இது நம்மளுக்கு என்ன காஸ் பண்ணுதுன்னா அத்திரோசிரோசிஸ் பை ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ மெனோபாசல் சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேசோமோட்டரில் எப்படி அஃபெக்ட் ஆகுனா ஹாட் ஃப்ளாஷஸ், அப்பர் பாடி ஸ்வெட்டிங், ஆன்சைட்டி அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. யூரோஜெனிட்டல் அட்ரோஃபினால இன்கான்டினன்ஸ், அர்ஜென்சி, டிஸ்யூரியா, அட்ரோஃபிக் எபித்தீலியல் சேஞ்சஸ் டியூ டு ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சினால இருக்குது. அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஃப்ராக்சர் காமனாக இருக்கும். cardiovascular diseases வந்து ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், ஹைப்பர்லிபிடிமியா, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ்னால் இரிட்டபிலிட்டி ஆகும், மூட் ஸ்விங்ஸ், புவர் மெமரி அண்ட் டிப்ரெஷன் ஆகுது மெனோபாசல் ஸ்டேஜில். அண்ட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து எதனாலன்னு பார்த்தோன்னா வெஜைனல் ட்ரைனஸ், டிஸ்பேரியோனியா, டிக்ரீஸ் லிபிடோ. இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நியூட்ரிஷன், டயட் தேவை, சப்ளிமெண்ட் ஆஃப் கால்சியம், எக்ஸசைஸ், விட்டமின் டி, சீசேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் ரொம்ப தேவை. அடுத்து விட்டமின் இ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம குட் லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா we will be able to manage it. இப்போ இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ்னால ரொம்ப சஃபர் பண்ணுறவங்களுக்கு என்ன நம்ம பண்ணலான்னா ஹார்மோனல் தெரப்பி பண்ணலாம் டு ஓவர்கம் த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சி. இது யாருக்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோன்னா ரிலீஃப் ஆஃப் மெனோபாசல் சிம்டம்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு, ரிலீஃப் ஆஃப் வேசோமோட்டர் சிம்டம்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ், ப்ரிவென்ட்ஸ் போன் லாஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் நியூ போன் ஃபார்மேஷன், to maintain the quality of life in menopausal years. ஸோ அவங்க இதெல்லாம் வேணான்னு நினச்சாங்கன்னா இந்த ஹார்மோனல் தெரப்பி பண்ணலாம். யாருக்கு பண்ணுறோன்னா ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் நடக்கிறவங்களுக்கு, கொனோடல் டீஜெனசிஸ் நடக்கிறவங்களுக்கு, அண்ட் சர்ஜிக்கல் அண்ட் ரேடியேஷன் மெனோபாஸ் ஆகிறவங்களுக்கு இதை பண்ணலாம். இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், வீனஸ் த்ரோம்போ எம்போலிக் டிசீசஸ் வரலாம், இல்லைன்னா கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் காஸ் ஆகலாம். அப்நார்மல் மெனோபாஸ் வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் பிலோ தி ஏஜ் ஆஃப் 40 மெனோபாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ப்ரீமெச்சூர்னு சொல்கிறோம். இல்லைன்னா டிலேட் மெனோபாஸ் பியாண்ட் த ஏஜ் ஆஃப் 50. அப்படி இல்லை ஆர்டிஃபிஷியல் மெனோபாஸ் எப்படின்னா பர்மனெண்ட் சீசேஷன் ஆஃப் permanent cessation by artificial means surgery to remove the ovaries. இது artificial menopause. and சர்ஜிக்கலாக வந்து மெனோபாஸை வந்து உருவாக்குறது இல்லை ரேடியேஷனால் காஸ் ஆகிற மெனோபாஸ். இதெல்லாம் அப்நார்மல் மெனோபாஸோட வெரைட்டி. இப்போது மெனோபாஸோட ஹோமியோபதிக் இண்டிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்சிஃபியூகம். காசேஷன் வந்து சஃபரிங் இன்சிடென்ட் டு சேஞ்ச் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப்லனால அவங்க சஃபர் பண்ணுறாங்கன்னா சிம்சிஃபியூகா கொடுக்கலாம். சிம்டம்ஸ் வந்து சிங்கிங் இன் ஸ்டமக் ஃபீலிங், பெயின் இன் வர்டக்ஸ், இரிட்டபிலிட்டி ஆஃப் டிஸ்போசிஷன், த பேஷண்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் அன்ஹாப்பி. மொடாலிட்டிஸ் பார்த்தோன்னா இமோஷன்ஸ்னால அக்ரவேட் ஆகி சப்ரெஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன், சேஞ்ச் இன் வெதர். அமிலரேஷன் வந்து வார்ம் ரேப்ஸ், ஓப்பன் ஏர் அண்ட் ப்ரெஷர். இன்னொரு மெனோபாஸுக்கு கொடுக்குற மெடிசன் வந்து அக்கோனைட், டீரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சர்க்குலேஷன் அட் மெனோபாஸ் அப்போ கொடுக்கலாம். வெரைட்டம் வில் டே, ஃப்ளாஷஸ் ஆஃப் ஹீட், ஸோ அனாயிங் டு உமன் அட் த சேஞ்ச் ஆஃப் லைஃப். ஸோ அவங்களுக்கு இந்த மெனோபாசல் சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் கொடுக்கலாம். இல்லைன்னா சாங்குவினரா, ஃப்ளாஷஸ் அட் கிளைமேட்ரிக்ஸ், ஹெட்டேக் வித் ப்ரொஃப்யூஸ் மென்சஸ். ஸோ இதுதான் 4 indicated remedies for menopause. Thank you friends.